ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை சேஷர தீப அலங்கார சேவா பற்றிய முழுமையான தகவல்களை பார்க்கலாம். திருமலையில தினமுமே 4 ஆர்ஜித சேவாக்கள் நடக்கும். இந்த 4 ஆர்ஜித சேவாக்களுமே திருமலையினுடைய உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமியை முன்னிலைப்படுத்தி நடத்தக்கூடிய ஆர்ஜித சேவாக்கள். கல்யாண உற்சவம் சேவா, ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் சேவா மற்றும் சஸ்ரதீப அலங்காரா சேவா. இந்த 4 ஆர்ஜித சேவாக்களினுடைய தரிசன டிக்கெட்டுகளை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஆன்லைன்ல 2 விதமாக இஷ்யூ பண்றாங்க. ஒன்று ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ், மற்றொன்று வெர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ். இந்த 2 தரிசன டிக்கெட்டுகளினுடைய வித்தியாசத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் செய்தால் திருமலையில நடக்கக்கூடிய சேவாவையும் நேரடியாக பார்த்துட்டு சேவா பார்த்து முடித்த உடனேயே அதே நாள்ல மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வந்துடலாம். ஆனால் வெர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் செய்தால் சேவாவை நம்ம திருமலையில நேரடியாக போய் பார்க்க முடியாது. சேவாவை வீட்டில் இருந்தபடியே எஸ்விபிசி சேனல்ல டிவி அல்லது மொபைல்ல நம்ம விருப்பப்பட்டால் பார்த்துக்கலாம். ஆனால் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் மட்டும் பெருமாள் தரிசனத்திற்காக நம்ம செலக்ட் பண்ண தேதியில திருமலைக்கு போய் பார்த்துட்டு வரலாம். இப்போ சஸ்ர தீப அலங்காரா சேவா பற்றிய முழுமையான தகவல்களை பார்க்கலாம். சஸ்ர தீப அலங்காரா சேவா டிக்கெட்ஸை ஆன்லைன்ல டிடிடி ஆப் அல்லது டிடிடி வெப்சைட் மூலமாக நம்ம புக் பண்ணிக்கலாம். இந்த தரிசன டிக்கெட்டுகள் ஆன்லைன்ல மட்டும்தான் கிடைக்கும். திருமலை மற்றும் திருப்பதியில எங்கேயுமே ஆஃப்லைன்ல கிடைக்காது. ஒரு நாளுக்கு சஸ்ர தீப அலங்காரா சேவா டிக்கெட்ஸ் 600 டிக்கெட்ஸ் என்ற விகிதத்தில் ஒரு மாதத்தினுடைய மொத்த தரிசன டிக்கெட்டுகளையும் 3 மாதங்களுக்கு முன்னதாகவே ஆன்லைன்ல டிடிடி புக்கிங்காக இஷ்யூ பண்ணிடுவாங்க. உதாரணத்திற்கு ஜூன் மாதத்தில் திருமலையில் சஸ்ர தீப அலங்காரா சேவா அட்டன் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க அதனுடைய தரிசன டிக்கெட்டுகளை ஆன்லைனில் மார்ச் மாதத்திலேயே புக் பண்ணிடணும். அதே போல் ஜூலை மாதத்திற்கான தரிசன டிக்கெட்டுகளை ஏப்ரல் மாதத்திலேயே ஆன்லைனில் டிடிடி புக்கிங்காக ஓப்பன் பண்ணிடுவாங்க. இந்த சேவாவிற்கான தரிசன டிக்கெட்டுகள் மிக குறைவான எண்ணிக்கையில் கொடுக்கப்படக்கூடிய காரணத்தினால ரொம்ப வேகமாகவே இந்த தரிசன டிக்கெட்டுகள் புக் ஆகிடும். இந்த தரிசன டிக்கெட்டுகளினுடைய புக்கிங் ஆன்லைன்ல பொதுவாக ஒவ்வொரு மாதத்தினுடைய 19ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதிக்குள்ள ஓப்பன் ஆகும். இந்த தரிசன டிக்கெட்டுகள் எப்போ ஓப்பன் ஆகும் என்ற தகவலை பற்றி டிடிடி 17ஆம் தேதி அல்லது 18ஆம் தேதி ஒவ்வொரு மாதமுமே அறிவிப்பாங்க. தரிசன டிக்கெட்டுகள் ரிலீஸ் ஆகக்கூடிய தேதி பற்றி ஒவ்வொரு மாதமுமே நம்முடைய சேனல்லையும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால மறக்காம இப்பவே எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சஸ்ர தீப அலங்காரா சேவா டிக்கெட்ஸ் ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒரு தரிசன டிக்கெட்டும் மேக்சிமம் 2 தரிசன டிக்கெட்ஸ் மட்டும் தான் புக் பண்ண முடியும். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரே நேரத்தில் 2 சஸ்ர தீப அலங்காரா சேவா டிக்கெட்ஸ் நீங்க புக் பண்றீங்கன்னா உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். ஜென்ரல் அகாமடேஷன் புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகுதோ அன்றைய நாள் உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் செய்து திருமலை அல்லது திருப்பதியில் ஆன்லைனில் நீங்கள் டிடிடி ரூம் புக் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரே ஒரு தரிசன டிக்கெட் மட்டும் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க்கும் எனேபிள் ஆகாது. ஆன்லைன்லையும் ரூம் புக் பண்ண முடியாது. தனி ஒரு நபருக்கு திருமலை மற்றும் திருப்பதியில் ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலமாக டிடிடி ரூம் கொடுப்பது கிடையாது. இந்த சஸ்ர தீப அலங்காரா சேவாவினுடைய ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 500 ரூபாய். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 12 வயது மற்றும் 12 வயது மேற்பட்ட அனைவருக்குமே இந்த தரிசன டிக்கெட் கண்டிப்பாக புக் பண்ணணும். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை உங்களோடு நீங்கள் தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போறீங்கன்னா அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக கண்டிப்பாக ஆதார் கார்டு இல்லாத பட்சத்தில் ஸ்கூல் ஐடி எடுத்துட்டு போகணும். ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களான கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சஸ்ர தீப அலங்காரா சேவா அல்லது ஆனுவல் ஆர்ஜித சேவாக்களான தெப்போத்சவம், வசந்தோத்சவம், புஷ்பயாகம், பவித்ரோத்சவம் மற்றும் ஜேஷ்டாபிஷேகம். இந்த ஆர்ஜித சேவாக்கள்ல ஏதாவது ஒரு ஆர்ஜித சேவா டிக்கெட் நீங்க ஒரு முறை புக் பண்ணிட்டீங்கன்னா மறுமுறை இந்த ஆர்ஜித சேவாக்கள்ல ஏதாவது ஒரு சேவா டிக்கெட் புக் பண்றதுக்கு 180 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். இந்த 180 நாட்கள் என்பது தரிசன நாளில் இருந்து தான் கணக்கு பண்ணணுமே தவிர்த்து டிக்கெட் புக் செய்த நாளில் இருந்து கணக்கு பண்ணக்கூடாது. இந்த டிக்கெட் புக் பண்றதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பர் இந்த 3க்குமே இந்த 180 நாட்கள் பொருந்தும்.
ஆனால் இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை வைத்து ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் தவிர்த்து வேறு எந்த திருப்பதி தரிசன டிக்கெட்டாக இருந்தாலும் அதே மாதத்திலேயோ அல்லது வரக்கூடிய வேறு மாதங்கள்லேயோ அதே நபருக்கோ அல்லது வேறு நபருக்கோ நீங்கள் புக் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். இந்த தரிசன டிக்கெட் புக் செய்த பிறகு நீங்கள் தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலுமே இந்த 180 நாட்கள் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். தரிசன டிக்கெட் புக் செய்த பிறகு இந்த டிக்கெட்டை கேன்சல் செய்யவோ ரீஸ்கெடியூல் செய்யவோ முடியாது. ரீஃபண்ட் ஆப்ஷனும் கிடையாது. இந்த சஹஸ்ர தீப அலங்காரா சேவா டிக்கெட் 2 நபர்களுக்கு நீங்க புக் பண்ண பிறகு தரிசனத்தன்று ஒரு நபரால் வர முடியாத பட்சத்தில் அந்த வர முடியாத ஒரு நபருக்கு பதிலாக வேறொரு நபரை அவரினுடைய ஆதார் கார்டு வைத்தோ அல்லது வர முடியாத அந்த நபரினுடைய ஆதார் கார்டை வைத்தோ யாரையுமே நீங்க தரிசனத்திற்கு அழைச்சிட்டு போக முடியாது. ஆனால் மீதம் இருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் மட்டும் சேவாவும் அட்டன் பண்ணிட்டு மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வரலாம். சஹஸ்ர தீப அலங்காரா சேவாவினுடைய ரிப்போர்ட்டிங் டைம் மாலை 4:30 மணி. சேவாவிற்காக நீங்க ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் சஹஸ்ர தீப அலங்கார மண்டபம். உங்களுடைய தரிசன டிக்கெட்ல SD மண்டபம் என்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சஹஸ்ர தீப அலங்கார மண்டபம் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலினுடைய இடது புறத்துல தெற்கு மற்றும் கிழக்கு மாட வீதி சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கு. மழை நாட்கள்ல மட்டும் சஹஸ்ர தீப அலங்காரா சேவா இந்த சஹஸ்ர தீப அலங்காரா மண்டபத்தில் நடக்காது. அதற்கு பதிலாக திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலினுடைய வலது புறத்தில் இருக்கக்கூடிய வைபோத்சவ மண்டபத்தில் நடக்கும். வைபோத்சவ மண்டபம் E4 மற்றும் E5 கேட் பக்கத்தில் இருக்கும். நீங்கள் சேவா மற்றும் தரிசனத்திற்காக போகிறீங்க, செப்பல் மற்றும் ஷூஸ் வச்சுருக்கீங்கன்னா ராம்பகிஷா ரெஸ்ட் ஹவுஸ் முடியக்கூடிய இடத்துல, அதாவது E4 கேட்டுக்கு பக்கத்திலே ஒரு செப்பல் கவுண்டர் இருக்கும். அங்கே நீங்கள் செப்பல் கொடுத்த உடனே உங்கள் கையில் ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. நீங்கள் தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு அந்த ஸ்லிப்பை இதே இடத்துல ரிட்டர்ன் பண்ணிவிட்டு உங்களுடைய செப்பல்ஸ் மற்றும் ஷூஸை நீங்கள் திரும்ப வாங்கிக்கலாம். அல்லது நீங்கள் லக்கேஜ் கையில் வச்சுருக்கீங்கன்னா உங்களுடைய லக்கேஜ்குள்ளேயே ஒரு கவரில் உங்களுடைய செப்பல் மற்றும் ஷூ வச்சுக்கலாம். சஹஸ்ர தீப அலங்காரா மண்டபத்தில் நீங்கள் 4:30 மணிக்கு ரிப்போர்ட் பண்ண பிறகு உங்களுடைய தரிசன டிக்கெட்டை சரி பார்த்துட்டு மண்டபத்திற்கு முன்னாடி சேவா அட்டன் பண்ணுறதுக்கு உட்கார்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இப்போ வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடியது தான் சஹஸ்ர தீப அலங்காரா சேவா. சஹஸ்ர தீப அலங்கார மண்டபம் மாட வீதியில் ஓப்பனாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த சேவா டிக்கெட் புக் பண்ணாதவங்க கூட இந்த சேவா டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு பின்னாடி உட்கார்ந்து இந்த சேவா பார்க்க முடியும். இந்த சேவாவிற்கு ட்ரெஸ் கோட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஜென்ஸ் ஷர்ட் வேஷ்டி வியர் பண்ணலாம் அல்லது குர்தா வித் பைஜமா வியர் பண்ணலாம். லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணலாம். சேவா அட்டன் பண்ணக்கூடிய சமயத்தில் மொபைல் ஃபோன்ஸ், லக்கேஜஸ், கேமரா, ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாமே உங்களோடய நீங்கள் வச்சுக்கலாம். உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமி வைபோத்சவ மண்டபத்திலிருந்து புறப்பட்டு சுமார் 4:45 மணி போல இங்க சஹஸ்ர தீப அலங்கார மண்டபத்திற்கு வருவார். சஹஸ்ர தீப அலங்கார மண்டபத்திற்கு வந்த உடனே அவங்கள ஊஞ்சல்ல உட்கார வைப்பாங்க. உற்சவமூர்த்திகள் இங்க சஹஸ்ர தீப அலங்கார மண்டபத்திற்கு வருவதற்கு முன்னாடியே சஹஸ்ர தீப அலங்கார மண்டபத்தினுடைய பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா விளக்குகளையுமே அர்ச்சகர்கள் ஏற்றி வச்சிருப்பாங்க. சேவா எக்ஸாக்டாக 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ சேவா மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க 5 மணிக்கு முன்னாடியே இந்த இடத்துல வந்து ரிப்போர்ட் பண்ணிடணும். உற்சவமூர்த்திகள் வந்து ஊஞ்சலில் உட்கார்ந்த உடனே வேத பாராயணங்களும் அன்னமயா கீர்த்தனைகளும் பாடுவாங்க. சேவா 5:20 மணிக்கெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும். சேவா முடிந்த உடனே உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமி மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. இங்க சேவா அட்டன் பண்ணி முடித்த பிறகு திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக சுபதம்ல ரிப்போர்ட் பண்ணணும். சுபதம் இந்த சஹஸ்ர தீப அலங்கார மண்டபத்திற்கு பக்கத்திலேயே தான் இருக்கு. சுபதத்திற்கு முன்னாடியே லக்கேஜ் மற்றும் மொபைல் டெபாசிட் கவுண்டர் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா ரூம்லேயே உங்களுடைய பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு வந்துடலாம். சப்போஸ் நீங்கள் ரூம் புக் பண்ணலைன்னா இந்த இடத்துலையே உங்களுடைய பொருட்களை எல்லாம் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். மொபைல் ஃபோன்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், கேமராஸ், லக்கேஜஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ் எதுவுமே கோவிலுக்குள்ளேயும் கியூலையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த பொருட்களை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா உங்களுடைய தரிசன டிக்கெட்டை காட்டி சுபதத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய லக்கேஜ் மற்றும் மொபைல் டெபாசிட் கவுண்டரில் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு இதே இடத்திலேயே உங்களுடைய பொருட்களை மறுபடியும் நீங்கள் திரும்ப வாங்கிக்கலாம். திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக மாலை 5:20 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் சுபதமில் ரிப்போர்ட் பண்ணிடணும். சுபதம் என்ட்ரன்ஸ் மாலை 6 மணியோடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 6 மணியோடு நம்முடைய தரிசன டிக்கெட்டினுடைய வேலிடிட்டியும் கம்ப்ளீட் ஆகிடும். அதனால் 6 மணிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் பெருமாள் தரிசனத்திற்காக சுபதமில் போய் ரிப்போர்ட் பண்ணணும்.
இங்க 3 வெவ்வேறு இடங்கள்ல நம்முடைய தரிசன டிக்கெட்டை செக் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல நம்முடைய தரிசன டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிப்பாங்க. அதற்கடுத்து சுபதம்லேயே பர்சனல் செக்கிங் மற்றும் பேக்கேஜ் செக்கிங் இருக்கும். இந்த வெரிஃபிகேஷன் எல்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு கம்பார்ட்மெண்ட்ல உட்கார வைப்பாங்க. இந்த கம்பார்ட்மெண்ட்ல இந்த சஷ்ர தீப அலங்கார சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸோடு சேர்த்து இன்ஃபேன் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸும் டோனார் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசனம் 4:30 மணிக்கு தொடங்கி சுமார் 6 மணி போல கம்ப்ளீட் ஆகும். அது வரைக்கும் நம்ம கம்பார்ட்மெண்ட்டை தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். கோவிலுக்குள்ள ஹேண்ட்பேக்ஸ், பேக் பேக்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. அதே போல் உங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டில்ஸ், ஸ்நாக்ஸ், வாலெட்ஸ், உள்ளன் க்ளோத்ஸ், வெஹிக்கிள் கீஸ், ரூம் கீஸ் எல்லாமே நீங்கள் உங்களோட எடுத்துகிட்டு போகலாம். அதே போல் நீங்கள் கைக்குழந்தைகளை அழைச்சிட்டு போகிறீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஃபீடிங் பாட்டில், எக்ஸ்ட்ரா டைப்பர்ஸ், எக்ஸ்ட்ரா செட் ஆஃப் க்ளோத்ஸ், ஃபுட், ஸ்நாக்ஸ், ஒரு சின்ன பொம்மை, அவங்களுக்கு தேவையான மெடிசின்ஸ் மற்றும் கையில் வச்சுக்கக்கூடிய அந்த சின்ன பேட்டரி ஃபேனும் அலோவ் பண்ணுவாங்க. விஐபி பிரேக் தர்ஷன் முடிஞ்ச பிறகு கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் செஞ்சு க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அப்போ க்யூவில் மற்ற எல்லா தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸுமே இருப்பாங்க. சர்வ தரிசனம், டோக்கன்ஸ், 300 ரூபாய், வர்ச்சுவல் சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்று எல்லாருமே இந்த இடத்துல இருந்து ஒரே க்யூவில் தான் போவோம். கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் செஞ்சு கொஞ்சம் தூரம் போன உடனே மறுபடியும் ஒரு பேக்கேஜ் செக்கிங் மற்றும் பர்சனல் செக்கிங் இருக்கும். அதை கம்ப்ளீட் செய்யக்கூடிய இடத்திலிருந்து கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு சுமார் 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் ஆகலாம். இந்த நேரமானது அன்றைய நாள் திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்தும் கோவிலுக்குள்ள நடக்கக்கூடிய நைவேத்திய நேரத்தை பொறுத்தும் கூடுதலாகவோ குறைவாகவோ கூட ஆகலாம். கோவிலுக்குள்ள போன உடனே நீங்க துலாபாரம் செலுத்தக்கூடிய வேண்டுதல் இருந்தால் துவஜஸ்தம்ப மண்டபம், அதாவது கொடிமரம் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்திற்கு லெஃப்ட் சைட்ல தான் துலாபார மண்டபம் இருக்கும். அங்க நீங்க கியூல இருந்து டிட்டாச் ஆகி துலாபாரம் வேண்டுதல் செலுத்திய பிறகு மறுபடியும் அதே கொடிமர மண்டபத்திற்கு பக்கத்திலேயே கியூல நீங்க ஜாயின் பண்ணி மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக போகலாம். மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் கேஷ் பே பண்ணி வாங்கிக்கலாம். நார்மல் லட்டுவினுடைய காஸ்ட் 500 ரூபாய், பெரிய லட்டுவினுடைய காஸ்ட் 200 ரூபாய். இந்த சேவா பொறுத்த வரைக்கும் ஃபாலோவர்ஸ் கேட்கக்கூடிய கேள்வி, சேவா அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நாங்கள் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு வரலாமா என்று கேட்குறீங்க. அப்படி போகிறதாக இருந்தால் எந்த நேரத்தில் நாங்கள் போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக சுபதமில் போய் ரிப்போர்ட் பண்ணணும் என்றும் கேட்குறீங்க. ஆஸ் பர் டிடிடி ரூல் ஃபஸ்ட்டு நம்ம சேவா அட்டன் பண்ணணும். சேவா அட்டன் பண்ண பிறகு தான் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக போகணும். சப்போஸ் நீங்கள் ஏர்லியராக போகிறதாக இருந்தால் மதியம் 1 மணி தொடங்கி 3 மணிக்குள்ளே போய் நீங்கள் சுபதமில் போய் ரிப்போர்ட் பண்ணி பார்க்கலாம். உங்ககிட்ட ஏதாவது வேலிட் ரீசன்ஸ் இருந்தால், சப்போஸ் உங்களுக்கு ட்ரெயின் ஏர்லியராக இருக்குது அல்லது கைக்குழந்தைகள் வச்சுருக்கீங்க, சீக்கிரமாக ரிட்டர்ன் ஆகணும், இது போன்ற வேலிட் ரீசன்ஸ் நீங்கள் சொல்லி உங்களுடைய தரிசன டிக்கெட்டை செக் பண்ணக்கூடிய டிடிடி அஃபிஷியல்ஸ் ஒத்துக்கிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு போக முடியும். இல்லை நாங்கள் ஃபஸ்ட்டு சேவா அட்டன் பண்ண பிறகு தான் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவோம் என்று டிடிடி அஃபிஷியல்ஸ் சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு சேவா தான் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் சேவாவிற்கு முன்னாடி பெருமாள் தரிசனத்திற்காக கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க என்று கேரண்டி பண்ண முடியாது. சில ஃபாலோவர்ஸ் சேவா கண்டிப்பாக அட்டன் பண்ணணுமா, சேவாவை நாங்கள் அட்டன் பண்ணாமல் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு மட்டும் போகலாமா என்றும் கேட்கிறீங்க. அது உங்களுடைய பர்சனல் சாய்ஸ் தான். பட் சேவா பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும். நிச்சயமாக ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சேவா அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.